எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 41 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோடய சேனலை முன்னிப்பட்டு யோசி திங்க போட்டு விரிசல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. நார்மல் பர்சன், சாதாரண ஒரு மனிதர். உண்மையாலுமே சொல்கிறேங்க, பெருந்தலைவர்கள் பல பேர் நம்ம இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காந்தி, தென் காமராஜர், தென் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஸோ இவங்களாம் நிறைய திங்ஸ் நிறைய சொத்து இதெல்லாம் எதுவுமே இல்லாதவர் இறந்தவங்க. உண்மையா இல்லைங்களா? ஸோ மெயின் ரீசனே தான் சாதாரண ஒரு மனிதன் இருந்து பெரிய ஆளாக ஆகி பெருந்தலைவராகி அவங்க நம்மளை விட்டு பிரியும்போது சாதாரண மனிதராக தான் இருந்து பிரிந்திருக்காங்க. இது ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரி, வரலாறு. உண்மையை சொல்லுங்கள், எல்லாம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, அதை வச்சு எப்படி நம்ம டாப் மோஸ்ட்டில் போகிறது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாத சாதாரண ஒரு மனிதராக வளர்ந்து இருந்து வாழ்ந்து அவங்க நாட்டுக்காக நிறைய நல்லது பண்ணிவிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணிவிட்டு நம்மளை விட்டு பிரியும்போது அதிக சொத்து இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருந்து நம்மளை விட்டு போனவர்கள் இந்த பெருந்தலைவர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாது. இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் அப்படின்ட்டு நம்ம போகக்கூடாதுங்க. லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். சிம்பிளிசிட்டி, பட் அவங்க ஒரு வெப்பன். அதாவது என்ன சொல்கிறது, இந்த பெருந்தலைவர்கள் ஆகிறதுலாம் சைலண்டாக சாதித்து நாட்டுக்காக நிறைய நல்லது பண்ணிட்டு அப்படியே சைலண்டாகவே நம்மளை விட்டு இறந்து போயிட்டாங்க. உண்மையாக இல்லைங்களா? சாதாரண ஒரு மனிதன் பெருந்தலைவராக ஆகி நாட்டுக்காக நல்லது பண்ணி தியாகம் பண்ணி நம்மளை விட்டு உயிர் பிரியும் நேரத்துலேயும் அவங்களுக்கு சொத்து மதிப்பு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக தான் அவங்களுக்கு ஒரே சொத்து தான். நிறைய விஷயம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா உன்னிப்பட்டு யோசி திங்க போட்டு செல்ஃப். நீங்களும் சாதாரண ஒரு மனிதராக தான் நாம் இருக்கணும். ஓகேங்களா? நீங்களும் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போகிறது. நாம் எதையுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறது. இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உடல் கூட ஜஸ்ட் ஒரு கடை வாங்கி தான் நம்ம இருக்கிறோம். உயிர் மட்டும்தான் நம்மளை விட்டு போகும். ஸோ அதனால் சாதாரண ஒரு நபராக, சாதாரண ஒரு மனிதராக நிம்மதியாக வாழ்ந்து அவங்களாம் நாட்டுக்கு நல்லது பண்ணி பெருந்தலைவராகி நிறைய நல்லது பண்ணி இந்த மக்களுக்காக எவ்வளோ நல்லது பண்ணிட்டு நம்மளை விட்டு பிரிந்தார்கள். அவங்களெல்லாம் நினப்பில் வச்சுக்கிட்டு நினைவில் வச்சுக்கிட்டு நாம் நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருக்கணும். ஸோ நேர்மை என்றைக்குமே வெற்றி தான், சாதனை புரியும். நாம் அது வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஸோ நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.